புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குண்டத்தூர் சேக்கிலாரடி போற்றி. தூக்கு சீர்திரு தொண்டதொகை வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாபதி குன்றைவாள் சேக்கிலா நெடி சென்னி இருத்துவான். உலகலாம் நந்தோதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் சோதியன் அம்பலம் காடுவான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மண்டுளார் அடியார் அவர் மாண்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகளா. நம பார்வதீபதையே நாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. சிரா திருவையாரா போற்றி. சிதம்பரம் நமினந்தியடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நம்பியாண்டார் நம்பி திருவடிகள் போற்றி போற்றி. நம்பியாரூரர் குருவடிகள் போற்றி போற்றி. தெய்வ சேக்கிலார் பெருமான் குருவடிகள் போற்றி போற்றி. செம்பலம் குருவர்களையும் திருவுருளையும் துதித்து வணங்கி அருந்தரும் முயங்கு பூங்குலை வள்ளியின் தாயார் சமேத திருமுருகநாத பெருமானின் மலர்பாதத்தையும் இவையாடும் சண்முகநாத பெருமானின் கமலர் மலர்பாதத்தில் அடியின் சரண் புகுந்தும் இங்கே வருகை வந்திருக்கின்ற அத்தனை சிவனேய அன்பர்களை வணங்கி மகிழ்ந்தும் அருமையான இந்த வைகாசி மாத பூச நட்சத்திரத்திலே எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவடியை சேர்ந்து பெருவாழ்வை பெற்றவர்கள் இருவர். நம்ம சைவத்துறைக்கு சிவபெருமான் 2 ராஜாவாக இருந்து அருள் புரிகிறார். ஒருவர் தியாகராஜா திருவாரூரில், மற்றொரு நடராஜா சிதம்பரத்திலே. 2 ராஜாக்களுடைய அருளை பெற்று பரிபூர்ணமான அந்த திருவடி பேரை பெற்ற பெருமக்கள் தான் என்று இருவரும். ஒருவர் தியாகராஜ பெருமானுடைய திருவடியை அடைந்தனால் நமினந்தியடிகள், மற்றொருவர் தெய்வ சேக்கிலார் பெருமான் நடராஜ பெருமானின் திருவடியை அடைந்த புண்ணிய திருநாள் தான் இந்த வைகாசி பூசம். ஆகவே மிக சைவர்களெல்லாம் மிக புனிதமாக கொண்டாடக்கூடிய இந்த திருநாளிலே நம்ம 63 வழிபடுகின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை நாம் குருவருளாலும் திருவருளாலும் பெற்றிருக்கின்றோம். நமினந்தியடிகள் திருவாரூருக்கு பக்கத்திலே ஏமப்பேரூர் என்ற ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரில் அவதாரம் செய்த பெருமகனார். அந்த சாமி ஏமப்பேரூர் இருந்தாலும் திருவாரூருக்கு பக்கத்தில் தான் அந்த ஊர் இருக்கு. அங்கிருந்து தினசரி திருவாரூருக்கு வந்துடுவார். திருவாரூரில் திருவாரூர் பெருமானை 4 வழிபாடு செய்வார். அவர் அந்தனருடைய குலத்திலே அவதரித்த பெருமகனார். சிவபெருமான் மீதும் அடியார்கள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். நாகூர் திருவாரூரில் 2 கோயில் இருக்கு. ஒரு கோயில் பூங்கோயில்னு சொல்லுவோம். அந்த பூங்கோயிலில் தான் புற்றிடங்குண்டநாதராக அள்ளியங்கோதை அம்மையோடு அருள் புரிகின்றார். மற்றொரு கோயில் இருக்கும். அது அறநெறி திருக்கோயில்னு சொல்லுவாங்க. அப்படி அது 2 கோயில் இருக்கு. ஒரே வளாகத்துக்குள்ள 2 திருக்கோயில் இருக்கு. சாமி என்னவர் அறநெறி அப்பர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். யாரு? நமினந்தியடிகள். நாள்தோறும் வழிபாடெல்லாம் செஞ்ச அறநெறி பெருமானையும் தொழுது வழங்கி நாள்தோறும் இந்த வழிபாடு செஞ்சார். ஒரு நாள் திருவாரூரில் வழக்கம் போல வழிபாடு செய்யும் போது அவருக்கு மனசுல ஒரு கருத்து அவருக்கு தோன்றியது. ஏன்னா இன்னைக்கு அறநெறி திருக்கோயில் முழுவதுமே தீபம் போடணும், விளக்கேற்றணும்னு ஒரு விருப்பம் அவருக்கு வந்தோடனே அதை அடியார்கள்லாம் விருப்பம் ஆசைப்பட்டு அதை உடனே செஞ்சிருவாங்க. அதெல்லாம் உடனே செய்யணும் முடிவெடுத்தார். அப்போ எப்படின்னு பார்த்தா அது சாயங்காலம் போகுது. இது மாதிரி ஒரு 6 மணி 5 மணி 6 மணி ஆச்சு. அவர் ஊர் ஏமப்பேரூர். எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரத்தில் கொஞ்சம் ஊர் தான் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அந்த காலம் இந்த மாதிரி பயண பஸ்ஸு போக்குவரத்துல இல்லைங்க. அவங்க நடந்து போகணும், இதில் ஏதோ ஒரு வண்டியில் மாட்டு வண்டி இது மாதிரி போகணும். அதனால அப்படியே போயிட்டு வந்தாலும் வீட்டிலேருந்து நம்ம எண்ணெயை திரியெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. தாமதமாயிரும். அன்னைக்கு அப்புறம் 9 மணி ஆனால் 8 மணி நட சாத்திடுவாங்க. இப்போ அதுக்குள்ளே விளக்கு போடணும்னு அவர் நினைக்கிறார். அதனால் விளக்கு போட்டே ஆகும்னு நினைக்கிறார். அதனால் இந்த நற்செயலே நம்ம இன்றைக்கே செஞ்சிடணும் அப்படின்னு பண்ணுறாரு. அதனால் எண்ணெய் போய் வாங்க முடியாது. சரி, நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் யாராவது அடியாரு ஒரு இல்லத்தில் போய் நம்ம எண்ணெயை கேட்கலாம். அந்த எண்ணெயை கேட்டு நம்ம விளக்கு போட்டுடலாம். அந்த காலத்துலனா கோயிலுக்கு ஏதாவது திருப்பணி செய்யணும்னு யாராவது வந்தால் உடனே கொடுத்துருவாங்க. கோயிலுக்கு தேவையான எண்ணெய், நெய் இதெல்லாம் எது வேணாலும் அபிஷேகப்படுறது கேட்டாலும் கொடுத்துருவாங்க அந்த காலத்து மக்கள்லாம்.
அப்படி இருக்கும்போது அந்த எண்ணெயை வாங்கினா அந்த அந்த ஊரில் ஒரு வீதிக்கு போகிறார். போனோட ஒரு வீட்டில் போய் கேட்கலாம்னு நினைக்கிறார். அந்த வீட்டில் போய் கேட்குறாரு, இப்படி நான் ஆரூர் பெருமானுக்கு அறநெறி திருக்கோயிலுக்கு வந்து நான் விளக்கு போடணும், கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது யார் வீடு? சமணருடைய வீடு. அவங்க வெளியில் வந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, யார் எதுக்குப்பா விளக்கு போடணும்னு கேட்குறாரு. எங்கள் கோயிலில் இன்றைக்கி சாமிக்கு விளக்கு போடணும்னு அடியனுக்கு தோணுச்சு, அதனால் அந்த விளக்கு போடணும், எங்கள் ஊர் ஏமப்பேரூர், அவர் போயிட்டு வர்றதுக்கு தாமதமாகும், அதில் என்ன கொடுங்க நான் போட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார் வந்தவர், ஏப்பா நீங்கள் யாரை கும்பிட்றீங்க? சிவபெருமானை கும்பிட்றீங்க. சிவபெருமான் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா வலது கையில் உடுக்கையை வச்சுட்டு உடுக்கையை அடிக்கிறார், இடது கையில் நெருப்பு வச்சுருக்கிறார். அவரே கையில் நெருப்பு வச்சுட்டு இருக்கிறாரு, அவருக்கு எதுக்கு நெருப்பு தீபம் போடுறீங்க? அவரே நெருப்பு தானே வச்சுட்டு இருக்கிறாரு. இவங்க சொல்றது கேலியும் கிண்டலுமா. அவரே கையில நெருப்பு வச்சுட்டு இருக்கிறதுக்கு நீங்க என்ன நெருப்பு ஏற்றி விளக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு விதமான ஒரு மனசை புண்படுத்துறமான அந்த சொற்களை அந்த சமணர்கள் சொல்கிறாங்க. சமணர்களுடைய அந்த தன்மை என்னன்னு சொன்னா, பிறர் மனசை புண்படுத்தி அதன் மூலம் இன்பம் அடைவர்கள். பெரும்பாலும் நீங்க நாத்திகவாதிகிட்ட தான் போய் பேசுனீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அடுத்தவங்க மனசை புண்படுத்தி அவங்க சந்தோஷப்படுவாங்க. அது இன்னைக்கு இருக்காங்க. அந்த காலத்து சமணர் இருந்தாங்க, இன்னைக்கு நாத்திகவாதியாக இருக்கிறாங்க. ஆனால் அப்படி சொன்னோடனே ஒரு சுவாமிக்கு ரொம்ப சங்கடப்பட்டு இப்படின்னா சொல்லாதங்கய்யா இறைவனை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நீ ஒன்று செய்ய, இந்த குளத்து நிறைய தண்ணி இருக்குல்ல, குளம் மிகப்பெரிய கமலாலய குளம்ன்றது ஒரு 5 ஏக்கரில் மிகப்பெரிய குளம், பிரம்மாண்ட குளம். குளத்து நிறைய தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி எடுத்து விளக்கு ஊற்றி எரிக்க வேண்டியதானே அப்படின்னு மேலும் அவங்க மனசை புண்படுத்துகிறமான சொற்களை சொல்ல சாமி ரொம்ப மனசு சங்கடப்படுறார். அந்த வருத்தத்தோட அந்த மன வேதனையோடு அப்படியே திருக்கோயிலுக்கு வர்றார். சாமிகிட்ட வந்து வேண்டுறார், சாமி நான் விளக்கு போடணும்னு நினச்சேன், இன்னைக்கு போட்டலாம் நினச்சேன், ஊருக்கு போயிட்டு வரதுக்கு தாமதமாகும், அதனால் இருக்கிற பக்கத்தில் இருக்கவட்ட வாங்கி நான் எண்ணெயை வாங்கி விளக்கு போட நினச்சேன். ஆனால் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, உன்னுடைய சிவபெருமானே நெருப்பை கையில் வச்சுட்டு இருக்கிறாரு, குளத்துல தண்ணி இருக்குது, அதை ஊற்றி நீ எரிக்க வேண்டியதானே, எண்ணெய் எதுக்கு ஏன்ட்ட கேட்குறேன்னு சொல்கிறாங்க. ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டா புரிஞ்சோம். அதுக்கான விமர்சனம் செய்யும்போது பிறருடைய மனசை துன்புறுத்துற மாதிரி சொற்களை சொல்லக்கூடாது. ரொம்ப கொடுமையானது, ரொம்ப மிக மிகவும் கொடுமையானது. அதாவது ஒருத்தர் அடித்தாலும் கூட பெருசு இல்லை, அது மனசை அந்த புண்படுத்துகிற மாதிரி சொற்கள் வந்து மிக வேதனைப்படுத்தும். அது நம்ம வாக்காலே சொல்ல முடியாது. அதனால் அந்த வேதனையில் கண்ணீர் விட்டு பெருமாட்ட அதை பிரார்த்திக்கிறார். அப்புறம் அவர் சொல்கிறாரு, அதாவது இப்படி சமணர்கள்லாம் விளக்க எரிக்கணும்னு சொன்னால் அந்த குளத்தில் உள்ள நீர் எடுத்து விளக்கெரிக்க சொல்கிறார்கள் சுவாமி அப்படின்னு சொன்னார். அப்படிதான் சொன்னார் வாய் விட்டு. சொன்னோடனே அப்படியே செய்யுக அப்படின்னு அசரரி ஆரூர் பெருமான், நீ அப்படியே செய்வாயாக அப்படின்னு. இறைவனுடைய ஆணை இல்லையா, நேராக குளத்துக்கு போனாரு, நிறைய நேரம் சேர்ந்து குளத்துலேருந்து அப்படியே எடுத்து விளக்குல நீரை ஊற்றுறாரு. நீரை ஊற்றி விளக்கு எரியுது, ஒவ்வொன்றா திரி போட்டு எரியுது. கோயில் முழுவதும் அப்படி ஜெகஜோதியாக எரியுது. ஆயிரக்கணக்கான விளக்குகள் அது எல்லோரும் காண நிகழ்கிறது. அப்புறம் இறைவனை தான் வணங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் காலையில் மற்ற அவருடைய சொந்த படிகளாக முடிச்சுட்டு மறுநாள் கோயிலுக்கு வந்து இறை வழிபாடு செய்கிறாரு. சாயந்தரம் பொழுதாச்சு, ஒன்றும் கவலைப்படலை. அதே மாதிரி திருக்குளத்துக்கு வந்தார், கமலாலய குளித்து அதே தண்ணி எடுத்தார், அப்படியே விளக்கில் ஊற்றினாரு, எரிஞ்சிச்சு. இப்படி நாள்தோறும் எல்லோரும் பல்லோரும் காண அந்த அற்புதங்கள் நாள்தோறும் நிகழ்ந்தது. இதெல்லாம் சமணர்களுக்கு தாங்க முடியல. என்னடா நம்ம சொன்னோம், இவர் உண்மையிலே தண்ணியில் வச்சு விளக்கு எரிச்சிட்டாரே அப்படின்னு அவங்களாம் அதை தாங்க முடியல. அதனால் ஒன்றும் பேச முடியாது, வாய் மூடி பேசாமல் இருந்தார். வாயவே யாரும் சமணர்கள் திறக்கலை. இவர் நாள்தோறும் அந்த பணியை செஞ்சார், அற்புதம் நிகழ்த்துறார். இப்படியே நாளும் பொழுதும் போச்சு. சாமி வந்து என்ன பண்ணுவார்னா சிவபூஜை செய்கிறவர். சிவபூஜை செய்கிறவங்களுக்கு என்னென்னா காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் லிங்கத்தை எழுந்தது சிவபூஜை செய்ய முடியாது, குறைஞ்சது. அப்படி செய்ய முடியாதவங்க ஒரு வேலையாவது செய்யணும், ஒரு ஐதீகம். ஆனால் சாமி வந்து 2 வேலையும் செய்வார். காலையிலையும் பூஜை பண்ணுவார், மாலையிலையும் பண்ணுவார். மாலையில் பண்ணிவிட்டு உணவு அருந்திட்டு தான் அப்புறம் தூங்கவே போவார். அந்த வழக்கத்தை வச்சுருந்தார். அதனால் ஒரு நாள் அப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சுங்களா, சாமி வந்து ஒரு நாள் வர்றார். திருவாரூரில் அப்போ திருவிழா, பெரிய விழா. திருவாரூருக்கு வீதி விடங்க பெருமான். வீதி விடங்கன்னா வீதியில் வந்து அருள் செய்கின்ற விடங்க பெருமான். அவங்க விடங்கம்னா சுயம்பு மாதிரி. அது யாருன்னா தியாகராஜ பெருமான் ஒரு சுயம்பு. வீதி விடங்க யாரா அங்கே அங்கே நம்ம நேரடியாக தேவலோகத்தில் இருந்த பெருமான். இப்போ நம்ம பதியத்தில் படிச்சு நம்ம தேவலோகத்தை ஆளாமல் நீங்கள் பூலோகத்தை எங்களுக்கான அருள் புரிய வந்திருக்கீங்களே சாமி, நாவுக்கரசு பதிகத்தில் படுவார். ஆகவே சாமி வீதி விடங்க பெருமானாக வீதி வீதியாக ஊர் ஊராக வந்து அருள் புரிவார்.
அப்படி வருவார். திருவாரூர் முழுவதும் வருவார். திருவாரூர் வந்து ஊருக்கு கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு ஊர் இருக்குது, திருமணலின்ற ஊர். அந்த அந்த பேர் தான் இருக்கு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அந்த ஊருக்கு சாமி எழுந்துடுறார். இவரும் நம்பிநந்தி அடிகளும் அந்த ஊருக்கு வர்றாரு. சாமி ஏன்னா சாமி தரிசனம் பண்ணும்போது கூடயே போயிடுறார்கள் அடியார்கள். அதனால் அவரும் கூடயே போயிட்டார். கூட போய் சாமி தரிசனம் பண்ணுறாரு. பார்த்தா சரியான கூட்டம், சரி ரொம்ப கூட்டம், நெரிச்சு எடுத்துட்டாங்க கூட்டம். அவ்வளோ கூட்டத்திலே சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வர்ற சந்தோஷமாக வந்து வீட்டுக்கு வந்துட்டார். எங்கே ஏமப்பூர் இருக்கே நைட்டு இரவு வந்துட்டார். எனக்கு இரவு வந்து பூஜை பண்ணணுமா இல்லையா? அவர் வீடு வந்தோடனே அவருக்கு ஒரு சிந்தனை வருகிறது. அந்த சிந்தனை என்னன்னா, நம்ம வந்து இதுவரை கோயிலுக்குள்ளே போய் வழிபட்டார் செஞ்சார். ஆனால் இப்போ ஊருக்குள்ளே வந்து சாமி வர்றாரு. ஊருக்குள்ளே வழிபோது பல பேர்கள் அவருடைய திருமேனியை தொட்டிருப்பாங்க. பல பேர் தொட்டிருப்பாங்க இல்லையா? தொட்டிருப்பாங்க. அதனால அவர் அது ஒரு அசூயாக காரணார், அது ஒரு தீட்டுன்னு கருதினார். யாரோ நம்மளை தொட்டிருப்பாங்க இல்லையா, இதை விட நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே போகலை. வீட்டுக்கு திண்ணைக்கு வெளியிலே அவங்க மனைவியை கூப்பிட்டு அவன் நம்ம பூஜை பண்ணணும், எனக்கு குளிக்கிறதுக்கு பாத்திரத்தில் தண்ணியை தயார் பண்ணி வைமா அப்படின்னா. ஏன்னா இது தீட்டுன்னு கருதுறாரு. யாரோ நம்மளை தொட்டிருப்பாங்க அப்படி தீட்டுங்கிறத குளிக்கிறதுக்கு தண்ணியை தயார் பண்ணி வைமா, நான் குடிச்சிட்டு அப்புறம் நான் சிவ பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அந்த அம்மா அதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு திண்ணையில் கொஞ்சம் ஒரு பயணம் இருக்கிற அலுப்பாக இருந்தது, ஒரு களைப்பு வந்தது. அதனால திண்ணையில் இப்படி உட்கார்ந்தார். அவர் எரியாமல் திண்ணையில் படுத்து தூங்கிட்டார். அசதியில் தூங்கிட்டார். தூங்கணும்னு என்னன்னா சாமி தூங்க வச்சார். அதாவது தூங்க வைக்கிறது அவர் தான், எழுப்புறது அவர் தான், எல்லாமே இறைவன் தான். கனவுல வந்து சொல்றாரு, யார்? ஆரூர் பெருமான், நீ வந்து அங்கே உள்ள திருவாரூரில் போய் சாமி தரிசனம் பண்ண, யாராரோ உன்னை தொட்டிருப்பாங்க, நீ தீட்டுங்கிறதுல அப்படி இல்லை. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருமே நம்மளுடைய அடியார்கள், நம்மளுடைய சிவகணங்கள். திருக்கையிலே சிவகணங்கள் என் கூட எப்போது இருக்கிறார்களவா, அது மாதிரி கைலாயத்தில் இருக்கின்ற சிவகணங்கள் ஒவ்வொருமே என் கூட இருக்கின்ற அடியார் பெருமக்கள் தான், சிவகணங்கள் தான். அதனால அவங்கெல்லாம் நம்முடைய கணங்கள் என்று அறிவிக்கிறார். உடனே பிடிச்சிருக்காரு. சாமி வந்து எல்லாருமே சிவகணங்களா, அப்போ எல்லாமே அடியார் பெருமக்கள் தானா, நம்ம தீட்டுன்னு கருது தவறு அப்படின்னு நினச்சிட்டு பழையபடி குளிக்கிறார். குளிச்சுட்டு நீராடிட்டு சிவ பூஜை செஞ்சுட்டு சாப்பிட்டு தூங்கிறார். பழையபடி காலையில் எந்திரிச்சாரா, நேராக விடிய காலையில் எந்திரிச்சிட்டார். நேராக திருவாரூர் போகிறார். திருவாரூர் போனால் இவருக்கு கண்ணுக்கு தெரியல, திருவாரூரில் எல்லாமே சிவகணங்களாகவே தெரிஞ்சாங்களாம். கைலாயத்தில் சிவபெருமான் கூட சிவகணங்கள் நிறைய லட்சங்கள் கோடிகள் இருப்பாங்க. எல்லாருமே சிவகணங்களாகவே இவர் காட்சி எடுத்திருக்காங்க. அப்போ அனைவருடைய திருவிடை அப்படியே சாஷ்டாங்கமாக திருவாரூர் முழுவதும் விழுந்து வணங்குறார் சாமி. நம்பிநந்தி விழுந்து வணங்கி, ஆகா எல்லாமே கைலாயத்தில் சிவபெருமானுடைய கணங்கள் தான் இங்கு அடியார்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் தொட்டதை நம்ம தீட்டுன்னு கருவே இந்த தவறு என்று நினைந்து முருகி கண்ணீர் மழுகி பெருமானுக்கு திருவாரூர் பெருமானை மனமுருகி வழிபாடு செஞ்சாங்களாம். அதனால தான் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாரும். திருவாரூரில் பிறக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அடுத்து வந்து பிறவியே இல்லை, முக்தி. அது எப்படி நான் நம்பியார் அன்னைக்கே சொன்னேன், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலம் வரைக்கும் அந்த விதிமுறை இருந்திருக்கு, அவருடைய காலத்துக்கு பின்னாடி இல்லை, அது அவரே அறிவிச்சிட்டார். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னா அவருடைய பீரியடோட முடிஞ்சு போச்சு. அதனால் நம்பிநந்தி அடிகள் அவருக்கு முந்தைய காலம். இந்த நம்பிநந்தி அடிகளுக்கு சாமி அவர் அடியாருக்கும் அடியேன் சாமி வேண்டுகின்றார், அவருடைய காலத்துக்கு முன்பு உள்ளவர். ஆகவே இப்படி பல திருப்பணிகளாக செய்து அவருடைய காலம் முழுமைக்கும் நல்ல பல சிவப்பணிகள் செய்து நாள்தோறும் தண்ணீரிலே விளக்கரித்தார். அவருடைய அந்திம காலம் வரையும் அவருடைய இறைவன் அவர் அழைக்கும் காலம் வரைக்குமே அந்த திருப்பணிகள் செய்து ஒரு வைகாசி மாதம் இதே மாதிரி ஒரு பூச நட்சத்திர எல்லால் உள்ள அங்கு திருவாரூர் பெருமானாகிய தியாகராஜ பெருமானுடைய பொன்னார் திருவடி அடைந்து அவர் பேரின்ப பெருவாழ்வை பெற்றார் என்று சேக்கிழார் பெருமான் அவருடைய வரலாறை நமக்கெல்லாம் சொல்வார். இதோட சிறப்பு என்னன்னா, இன்னைக்கு மற்றொரு சிறப்பு, நடராஜ பெருமான் நமக்கெல்லாம் 63 நாயன்மார்களை நமக்கெல்லாம் நல்ல விரிவாக சொல்லி நமக்கு நம்மளுடைய சிந்தையில நன்கு பதியும் வண்ணம் சொன்ன பெருமான் தான் சேக்கிழார் பெருமான். அவர் இப்படி சொல்லலைன்னா நம்ம குருமார்களுடைய அருமையும் பெருமை நமக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ நமக்கு 63 மொத்தமாக ஒரே ஒருவர் மூலம் நீங்கள் காண வேண்டுமானா அது சேக்கிழார் பெருமான் மூலம் காணலாம். சேக்கிழார் பெருமானை வணங்கினா 63 வணங்கின பயன் கிடைக்கும். ஏன்னா 63 திருவடியில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய பெருமான் சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமான் அத்தகைய சிறப்பு மிக்கவர். அவர் வந்து எல்லா வல்ல நடராஜ பெருமானுடைய திருவடியை அடைந்தது இதே வைகாசி மாதம் பூச நட்சத்திரம். சேக்கிழார் பெருமான் நம்ம தமிழகத்திலே
இன்னைக்கு இருக்க சென்னைன்னு சொல்லுவோம், அன்னைக்கு வந்து தொண்டை மண்டலம்னு பேர். அங்கே குன்றத்தூர் அப்படின்னு ஒரு அருமையான இவருக்கு குன்றத்தூர் இருக்கு, சாமியோட சொந்த ஊர் அதுதான். அவர் அங்கே இருந்து பல கடைகளை இளமையிலிருந்தே அவர் வந்து சிவபக்தியில் சிறந்து விளங்கினார். அதில் அறிவில் மிகச்சிறந்து விளங்கிய பெருமானாக இருந்தார். அதனால் அவர் அறிவில் சிறந்தவராக இருந்ததுனால அவரை வந்து அன்னைக்கு ஆண்ட சோழ மன்னர் அனபாய சக்கரவர்த்தி அவரை கூப்பிட்டு தன்னுடைய அமைச்சர் பதவி கூப்பிட்டு, சாதாரண அமைச்சர் முதலமைச்சர் பதவியை கொடுத்தே அவருக்கு அந்த மிகப்பெரிய பதவியை அவர் கொடுத்தார். அவருடைய காலம் மிகச்சிறந்த பொற்காலமாக இருந்தது. ஏன்னா சேக்கிழார் பெருமான் அவர் தாய் அவங்க பெற்றோர்கள்ட்ட பேர் அருண்மொழி தேவர். சேக்கிழார் என்பது அவருடைய குடிப்பெயர். குடி அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அதுக்கு அடையாளமான ஒரு பெயர் இல்லைங்களா. அந்த நிலக்கிழார் அப்படின்னு சொல்லுவோம். நிலக்கிழார்னா பல நிலங்களுக்கு அதிபதியாக இருப்பாங்க இல்லைங்களா, பெரிய அளவு விவசாயம் செய்கிறவங்க, அவங்க வந்து நிலக்கிழார். சேக்கிழார் அப்படின்னா சேனா என்னன்னா மாடுன்னு அர்த்தம். மாடுகள், நிறைய மாடுகள் வைத்து பண்ணைகள் வச்சிருக்கோங்க. அதுமாதிரி நிலங்களும் நிறைய நிலபுலங்களும் நிறைய மாடுகளும் உள்ளவங்களுக்கு பேர் சேக்கிழார் என்ற பெயர். அந்த குடியில் வந்த பெருமான் தான் அருண்மொழி தேவர். அவருடைய குடிப்பெயரே அவருடைய பெயராயிடுச்சு, சேக்கிழார் என்ற அவருடைய பெயராயிடுச்சு. அவரை வந்து தன்னுடைய முதலமைச்சராக்கி சிறந்த அரசாட்சி. அப்போல்லாம் அதாவது மன்னர்கள் வந்து எப்படின்னா அவங்க இன்னைக்கு ஜனாதிபதிக்கு என்ன இருக்காங்க, சும்மா அப்படி இருக்கிறாங்கல்ல, ஆர்டர் யாரு பிஎம் அப்படி சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் அதாவது மன்னர் தான் ஆள்வார், அவர் அப்படியே இருப்பார், அவ்வளோதான். சண்டை கிட்ட பிரச்சனை வந்தால் அவருக்கு போருக்கு போவார், மற்றபடி அவர் எப்பவும் போல இருப்பார். ஆனால் ஆள்றது யாருன்னா முதலமைச்சர் தான் ஆள்வாங்க. அந்த வழிமுறையில் தான் நமக்கு இன்றைக்கி நாடு, அந்த வழிமுறையில் தான் அவர் முதலமைச்சர் தான் எல்லாமே பண்ணுவாங்க. சேக்கிழார் பெருமான் முதலமைச்சராக இருந்தால் நாடு எப்படி இருக்கும், சுருட்சமாக இருக்கும். எங்கு பார்த்தாலும் நல்ல செல்வ வளம், பஞ்சம் பசி பட்டினி என்ற தீங்குகள் எதுவுமே கிடையாது, எல்லாம் சிறப்பான முறையில் நடந்தது. அதனால போரும் கிடையாது, சண்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்க ஒரு நாட்டில் சண்டை கிடையாது, போர் கிடையாது, தீங்கு கிடையாது, நோய் கிடையாது, பஞ்சம் கிடையாது. எதெல்லாம் தீமைன்னு சொல்றோமோ அதெல்லாம் இல்லைன்னா அந்த நாடு எப்படி இருக்கும், அமைதியா ஆனந்தமா இருப்பாங்க. அப்ப அமைதியா ஆனந்தமா இருப்பவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அடுத்த கட்டம் என்ன, நிறைய நூல்கள் படிக்கிறது, தன்னுடைய அறிவை விருத்தி பண்ணிக்கிறது, தன்னுடைய அறிவை மேலும் மேலும் விருத்தி பண்ணிக்கிறதுல நிறைய நூல்கள் படிப்பாங்க. அதனால அனபாய சோழ சக்கரவர்த்தி அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, தான் மேலும் ஒரு நூல் படிக்கணும்னு சொல்லி சீவக சிந்தாமணி அப்படின்னு ஒரு நூல் அவர் காலத்தில் இருந்து, அது சமணர்களுடைய நூல். அந்த நூல் என்ன பண்ணால் அந்த உலகியலை பற்றி சொல்லும், இந்த உலகியல் சிற்றின்பன் இதை பற்றி விரிவாக சொல்லும். அவர் அதை படிச்சுட்டு இருந்தார். அரசர் அதை படிக்கிறார்ன்ற போது அமைச்சருடைய கடமை என்ன, மன்னரை திருத்த வேண்டியது அமைச்சருடைய கடமை. அதனால மன்னர்கிட்ட ஒரு நாள் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், மன்னா நீங்கள் படிக்கிற அந்த சீவக சிந்தாமணி வந்து நீங்கள் ஒரு சிறப்பான நூலாக கருதுகிறீர்கள், ஆனால் அதை விட 100 மடங்கு பல கோடி மடங்கு சிறப்பான விஷயங்கள் கருத்துக்கள் நமது சைவ நெறியில் இருக்கின்றது. அதை நீங்கள் கேட்டு செவிமடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்பத்தை மட்டுமல்ல, நம்மளுடைய மேலான நம்மளுடைய உயிரை தர செய்யக்கூடிய நூல்களும் செய்திகளும் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அது என்ன அப்படின்னு அவர் கேட்குறேன், அனபாய சக்கரவர்த்தி கேட்குறேன். கேட்டோன்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், நமக்கு 7ஆம் நூற்றாண்டில் சுந்தரமூர்த்தி நாயனார் 63 அடியார்களை திருத்தொண்ட தொகை பாடி கொடுத்தார். கிள்ளைவாள் அந்தனதம் அடியாருக்கு படியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் அப்படின்னு 63 அவர் சொல்லும் போது 60 நாயனார் தான் வரும். யாருங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும் போது அவருடைய காலம் வரையும் 60 நாயனார்கள் தான். அப்புறம் சுந்தரமூர்த்தியுடைய தாய் தகப்பன் சுந்தரமூர்த்தி நாயனார், இந்த மூவரையும் சேர்த்தா மொத்தம் 63 அப்படின்ற அந்த வரலாறை சொல்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து திருத்தொண்டகை பாடி அடியார்களுடைய சிறப்பை சொல்றார். அடியார்களுடைய வரலாறை கேட்பதும் அதை சிந்திப்பதும் நமக்கு இன்பத்தை, நில உலகத்திலே இன்பத்தை தரும். அது மட்டுமல்ல உய்வு எப்படி சொல்வது, நம்ம உயிர், இந்த உடம்பானது உயிரை விட்டு பிரிந்த நிலையில அந்த உயிர் வந்து சேரக்கூடிய நிலை மிகப்பெரிய பேரின்ப நிலையை அதை அடையும். அப்படி உய்வை தர செய்கின்ற வரலாறு தான் 63 நாயன்மார்கள் வரலாறு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு சிலத்தை சொல்லிட்டு சொல்றாரு, இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பாடினாரு, அதை நம்பியாண்டார் நம்பிகள் வந்து அதை ஒரு வரியா பாடினதை நம்பியாண்டார் நம்பி 4 வரியா விரிச்சு பாடினார். கொஞ்சம் அதிகமான எக்ஸ்பிளைன் விரிவாக்க இல்லைங்களா, நம்பியாண்டார் நம்பி சொன்னார், அவர் பின்னாடி வந்தது. ஒரு ஆச்சரியம் இருந்தீங்க, நம்பியாண்டார் நம்பி 4 வரியில சொன்னதை சேக்கிழார் வருமா நூற்றுக்கணக்கான வரியில விரிச்சு பெருசா பாடினார். எப்படி வருங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் 1 வரி, நம்பியாண்டார் நம்பி 4 வரி, சாமி நூற்றுக்கணக்கான வரிகளை நாயன்மார்களை விரிச்சு பாடினார்.
இப்போ சேக்கிழார் பெருமான் விரிச்சு பாடுனால தான் நமக்கு முழுசாக நமக்கு வரலாறு தெரியலன்னு தெரியாது. நம்ம இவ்வளோ நாளாக உட்காந்து கேட்கறோம், அதுக்கெல்லாம் எல்லாமே சேக்கிழார் பெருமானுடைய இந்த கருணையும் அருளும் தான். இது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவருக்கு யாரை பின்பற்றினார் சாமி? முதல்ல சுந்தரமூர்த்தி நாயனார், அதுக்கடுத்து யாரு? நம்பியாண்டார் நம்பி. அப்ப நம்பியாண்டார் நம்பி தான் ஒரு குருநாதரா வர்றாரு இல்லைங்களா? இது ஆச்சரியம் என்னன்னா, நேற்று நம்பியாண்டார் நம்பி குரு பூஜை, இன்று சேக்கிழார் குரு பூஜை. தன்னுடைய குருநாதருக்கு முதல்ல குரு பூஜை வருது, ரெண்டாவது குரு பூஜை பாருங்க, கரெக்டா பக்கத்து நட்சத்திரம். அவர் புனர்பூசம், இவர் பூசம். அதான் ஒரு சிறப்பு. அதனால நம்பியாண்டார் நம்பின்னு சொல்லி அவருடைய வெண்பாக்கள் இருந்து நம்பியாண்டார் நம்பி அவருடைய வெண்பாக்களை தான் விரிச்சு மன்னருக்கு சொல்றாரு. 4 வரியில் உள்ளதை விரிச்சு அவர் சொல்றாரு. சொன்னே அவருக்கு ஒவ்வொரு கேட்க கேட்க மயிர்காலம் குத்திட்டு நிற்குது, கண்ணீர் பெருகுது மன்னருக்கு. இவ்வளவு உணர்வு மிக்க வரலாறுகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, தெரியாம போச்சே. அதனால நீங்க அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்றீங்கன்னா இது மாதிரி 63 நாயன்மார்களுடைய வரலாறு விரிச்சு நீங்களே எழுதுங்க அப்படின்ட்டு மன்னருடைய ஆணை அப்படின்ட்டாரு. ஒரு பயந்துட்டாரு, இது எப்படி செய்யறது சாதாரண ஒண்ணா அப்படின்னு. ஆனால் மன்னருடைய ஆணையை மறுக்க முடியாது. அதனால சாமி இவருக்கு விடை சிதம்பரம் சென்று சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் விடை கொடுங்கன்னு கேட்குறாரு. சரி நீங்கள் சிதம்பரம் போயிட்டு வாங்கன்ட்டார். நேராக சிதம்பரத்துலேருந்து சாஸ்தாங்கமாக நடராஜ பெருமான் திரும்பி விழுந்து வணங்குற, சாமி இதெல்லாம் எனக்கு அடியா உன்னுடைய அடியாருடைய பெருமையை சொல்ல என்னால் முடியுமா, எனக்கு தெரியாதே அப்படின்னு கண்ணீர் மல்க நிற்கிறார். நிற்கும் போது அங்கே நடராஜ பெருமானே முதல்ல சார் உலகலாம் அப்படின்னு அவரே அசரி எடுத்து கொடுக்குறார். உலகலாம் அவர் எடுத்து கொடுக்குறார். எடுத்து கொடுக்க அவர் எடுத்து கொடுத்து அவர் உள்நின்று உணர்த்த, நடராஜ பெருமானே உள்ளின்று நிறுத்த நமக்கு அருளி செய்யப்பட்டு தான் அந்த திருத்தொண்டர் புராணம் என்று பெரிய புராணம். இந்த உலகலாம் எடுத்து கொடுத்தாருலங்க, அது சரியாக சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் திருஞான சம்பந்த பெருமான் அவதார நாளில் தான் அது எடுத்து கொடுக்கப்பட்டது. உடனே அவர் அருளால அங்கே ஆயிரங்கால் மண்டபத்தில் தவவேடம் கொண்டு தவச்சீலராக இருந்து அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து சாமி ஏற்றினார். இப்படி ஏற்றும் போது அப்படியே 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. இப்படியே போய்கிட்டு இருக்கையில மன்னர் கேட்குறாரு, அந்த நூலை முடிச்சிட்டாரான்னு பாருங்கன்னு சேவர்களை தூது அனுப்புறாரு. சேவர்களை பார்த்து இன்னும் முடியல வந்து சொல்றாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே முடிச்சா கரெக்டாக அடுத்த வருஷம் அதே சித்திரை திருவாதிரைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி, இன்னும் ஒரு 10 நாளில் நிறைவாயிரும் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொன்னோடனே அதை வந்து சொல்றாங்க. சொன்ன சேவருக்கு பொண்ணும் பொருளும் வாரி கொடுக்குறாரு ரம்பாயத்தில். அவ்வளோ சந்தோஷமாக கொடுக்குறாரு. கரெக்டாக அந்த சித்திரை திருவாதிரை நாள் வந்தது. அங்கு தில்லைவாழந்தர்கள் சூழ அந்த சாமி அருளிய அந்த ஏட்டை வந்து நல்ல சுத்தமான பசும் பட்டு அப்படின்வாங்க. அந்த 6 கால் பீடம் எடுத்து அதில் சுத்தமான பட்டை வைத்து அதன் மேல் தங்கத்தட்டு வைத்து அதன் மேலே அந்த சாமி அருளிய அந்த ஏடுகளை வைத்து நடராஜ பெருமானுடைய திருவடியில் வைக்கிறாங்க. வச்சு அந்த பூஜை செய்யப்பட்டு அங்கே உள்ள அந்த காலத்தில் நூல் ஒன்று செஞ்சால் அதுக்கு விளக்க உரை நூல் செஞ்சவங்களே கொடுக்கணும், அதான் மரபு. அப்போ அங்கே தில்லைவாழந்தர்களும் அடியார் பெருமக்கள்லாம் நீங்கள் அருளிய அந்த நூல்களுக்கு இந்த நூலுக்கு விளக்க உரை நீங்களே செய்யறதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ அது கரெக்டாக அந்த சித்திரை திருவாதிரை தொடங்கப்படுகிறது. சித்திரை திருவாதிரை அறிவித்தோடனே அந்த ஒரு சித்திரை திருவாதிரை அவங்க தொடங்குறாங்க. சாமியே வந்து இதுக்கு விளக்குரை சொல்கிறார். யார்? சேக்கிழார் பெருமானே அவர் அருளிய திருத்தொண்டர் புராணம் என்ற நூலுக்கு முழுமையாக 1 வருட விளக்க உரை. காலையில் ஆரம்பிச்சாங்கன்னா சாயந்தரம் தான் முடியும் விளக்க உரை. அங்கே வர கேட்குற, அதாவது அன்னைக்கு இருக்கிற தெற்க மட்டும் இல்லை வடக்க மட்டும் இல்லை அத்தனை நாட்டு மன்னர்களும் வந்தாங்க. மன்னர்கள், அடியார் பெருமக்கள், அந்தணர்கள், நல்ல அறிஞர் பெருமக்கள், ஊரார் மக்களும் குவிஞ்சிட்டாங்களாம். அவங்களுக்கெல்லாம் 3 வேளை உணவு, மடங்களில் உணவு, நல்ல அருமையான தரமான உணவுகள், இப்படி எல்லாம் தங்க வசதி எல்லாம் பண்ணிக்கிட்டு 1 ஆண்டுகள் பெரிய புராணத்துக்கு விளக்கம் சேக்கிழார் பெருமானே விளக்கம் அளித்து அது நிகழ்வு அந்த சித்திரை சித்திரை திருவாதிரையில் நிறைவாகிறது. அன்று சோழ சக்கரவர்த்தி என்ன பண்ணுறார், அதே மாதிரி அந்த தங்கத்தட்டில் வச்சு யானையின் மீது அதை அந்த பெரிய புராணத்தை வைத்து அதன் மேலே சேக்கிழார் பெருமானையும் அமர வைத்து அவருக்கு பின்னாடி அனபாய சோழரும் அமர்ந்து 2 கைகளையும் சாமரை வீசிக்கிட்டு வர்றார். ஒரு மன்னர் வந்து ஒரு அமைச்சருக்கு சாமரை வீசிட்டு வர்றார். இப்படி அந்த சிதம்பரத்தையே வலம் வருகிறார்கள். ஊர் முழுவதும் நல்ல மங்களப்பொருள்கள், தோரணங்கள் கட்டி, வாழைமரங்கள் கட்டி, ஒவ்வொரு வீடும் பூர்ண தங்க குடத்திலையும் வெள்ளி குடத்திலையும் நீர் வைத்து, அதாவது இங்கே பூர்ண கும்பம் சொல்லுவாங்க, அந்த பூர்ண கும்பம் வைத்து தூப தீபம் காட்டி சாமி எல்லாம் இந்த பெரியவரான யானையில் வரும்போது ஊர் முழுவதுமே தூப தீபம் காட்டி நெய்வேத்தியம் பண்ணி அந்த ஆச்சாரங்கள், அந்த சிவபெருமானுக்கு என்னென்ன உபச்சாரங்கள் பண்ணுறாங்களோ அத்தனையும் ஊர் மக்களே செய்கிறார்கள்.
செய்து அந்த நிறைவாகி பழையபடி அந்த யானையானது நடராஜ பெருமான் திருமுன்க அந்த ஏடை எடுத்து அப்படி தில்லைவாழந்தர்கள் சாமியோட திருவடியில் வச்சிடறாங்க. வச்சுட்டு அந்த நூலுக்கு பேர் வைக்க சொல்கிறாங்க. போல அதுக்கு சாமியே பேர் வைக்க திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் வச்சது. இந்த பெரிய புராணம்னு பேர் வந்து பின்னாடி தான் வந்துச்சு. அது பெரியவங்களுடைய பெரிய பெரிய விஷயங்களை சொன்னதுனால அந்த காலத்தில் அதுக்கு பெரிய புராணம் எல்லாம் சொல்லி இப்போ அந்த பேர் வந்து நிலைத்து விட்டது. ஆகவே அந்த சிறப்பாக இருந்தோம்னா தில்லைவாழந்தர்கள்லாம் அதுக்கு சிவபெருமானுக்கு நடராஜ பெருமானுக்கு எப்படி பூசனை புரிவார்களோ அதே மாதிரி பூசனை புரிந்து தில்லைவாழ் அந்தரர்களும் அடியார் பெருமக்கள் எல்லாம் சூழ அங்கே வந்து நமக்கு வேதங்கள் 4 ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், வேதம் இருக்கு. இது 5வது வேதமாக போற்றப்படும் என்று தில்லைவாழ் அந்தரர்கள் அறிவிக்க அங்கே பூசனை செய்து நமக்கு 5வது வேதம் அது தமிழிலே நம்ம மொழியில் இந்த வேதமாக அது திகழும் என்று அன்று அறிவிக்கப்பட்டது. இப்படி எல்லாராலும் அந்த நிகழ்த்தப்பட்ட அந்த பெருவிழா சிறப்பாக அமைய அந்த நூலுடைய சிறப்புகள் இது நடந்தது 12ஆம் நூற்றாண்டுங்க. இன்னைக்கு ஏறத்தாழ 900 வருஷமாச்சு இல்லைங்களா? இன்றும் இருக்கும், அது என்றும் இருக்கும். அந்த நூலுடைய சிறப்புகளை நம்ம வாக்காடே சொல்ல முடியாது. சாமி வந்து முதலமைச்சர் இருக்கிறனால அதில் மருத்துவம் இருக்குதுங்க, மருத்துவம் இருக்கு, விஞ்ஞானம் இருக்கு, வானசாஸ்திரம் இருக்கு, ஜோதிடம் இருக்கு, என்னென்ன கலைகள், இசைக்கலைகள் இருக்கு, எல்லா கலைகளும் நூலுக்குள்ளே மொத்தமாக குமிஞ்சு இருக்குதுங்க. அது இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் செய்ய முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. பெரிய புராணம் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு மனுஷன் எப்படியா செய்ய முடியுமோ அது செய்ய முடியாதுன்றதான் உண்மை. ஏன்னா நடராஜ பெருமான் அவருக்குள்ளே இருந்து நாம் உய்வதற்காக கொடுத்த ஒரு அருமையான ஞான நூல் தான் அந்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம் என்ற அருமையான நூல். பின்பு அங்கு மன்னர் வந்து அவருக்கு மிகப்பெரிய தொண்டர் சீர் பரவுவார் என்ற பட்டம் அளித்து உத்தம சோழர் பட்டம் என்ற பல பட்டங்கள் எல்லாம் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து மிகப்பெரிய ஞானி ஆயிட்டாரு இல்லைங்களா? எல்லாராலும் போற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் தவச்செயலர் ஆயிட்டாரு. இன்னும் பழையபடி அவரை போய் கீழே இறக்கி வந்து முதலமைச்சர் சீட்டில் உட்கார முடியும். அதெல்லாம் மன்னவரே அவர் திருவடியில் விழுந்து வணங்கி அவர் சேக்கிழார் பெருமானுடைய தம்பி, அவருடைய சகோதரர் ஒருத்தர் வந்து அவருடைய சொந்த ஊரில் இருந்த பாலராவாயர்னு அவரை கூட்டிகிட்டு வந்து அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு சாமிக்கு வந்து அவருடைய திருத்தொண்டு புரிவதற்கான அந்த இதே சாமி மன்னர் அனுமதிக்கணும் இல்லையா? சாமி அவருடைய சிதம்பரத்தை விட்டு நான் எங்கும் செல்லவில்லை என்று அவர் சிதம்பரத்திலேயே காலம் முழுவதும் தவக்கோலம் மூடு சிவபெருமானையே தியானித்து அவர் அருளாலே அவர் வணங்கி அதாவது அவண்ணமே ஆயிட்டாரு. நீங்க நடராஜ பெருமான் வேற, சேக்கிழார் பெருமான் வேற இல்லை. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே இது மாதிரி ஒரு வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்திலே எல்லா வல்ல நடராஜ பெருமானுடைய திருவடியில் அவர் 2 கலந்து பேரின்ப பெருவாழ்வை பெற்றார். அவர் என்றும் இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். அத்தகைய மிக பெரும் ஞான பேராசிரியரை நாம் எல்லாம் பெற்றிருப்பது நம்ம தமிழகம் செய்த பாக்கியம் என்பதை சொல்லி உண்மையிலே நமக்கெல்லாம் நிரந்தரமான முதலமைச்சர் யாருன்னா அவர் தான். அத்தகைய பெருமானை நாம் நாளும் தொழுது வணங்கி 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை நன்கு தெரிந்து கொண்டால் நாம் உய்வது நிச்சயம், மேலான நிலையை அடைவது நிச்சயம். நம்முடைய துக்கங்கள், துயரங்கள் அத்தனையும் நீங்கி ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய குற்றங்கள் நீங்கி எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவடி நிழல் என்று சொல்லக்கூடிய என்றும் திருவடி நிழல் என்பது என்றும் இன்பமாக இருக்கின்ற நிலைங்க. ஒரு ஆன்மா என்னைக்குமே இன்பமாக இருக்கணும். துன்பத்தை ஏதாவது நினைக்குமா? அப்போ துன்பமற்ற முழு தூய்மையான இன்பத்தை அந்த அனுபவிக்கின்ற நிலை தான் சிவானந்தம் சொல்லுவாங்க. அத்தகைய சிவானந்தத்தை நமக்கெல்லாம் சேக்கிழார் பெருமான் குருவர்கள் நமக்கெல்லாம் துணை செய்யும் என்று வேண்டிக் கொண்டு எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் விட்டு இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் எண்ணில் நல்லகிரியாம் சிறுகதிக்கு நம்மை எல்லாம் விட்டுச் செல்லவும் குருவர்களையும் திருவர்களையும் மீண்டும் பிரார்த்தனை செய்து அடியனுடைய உரையை நிறைவு செய்கின்றோம்.